குருவே சரணம். முதலாக தஞ்சாவூரில் இருக்கிற வடவாறு ஆற்றங்கரையில் அவருடைய பிருந்தாவனத்துக்கு போகும்போது ஒரு மகிமை ஒன்று செஞ்சார் குருராஜர். எல்லா பிருந்தாவனங்களுமே மிகவும் மகிமை வாய்ந்தது தான். ஆனால் அதில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற வடவாற்றங்கரையில் இருக்கிற பிருந்தாவனம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது குருராஜர் வேங்கடநாதனாக இருந்து அங்கே ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற அந்த ஒரு சன்னியாசம் ஏற்ற இடம் தஞ்சாவூரில் இருக்கிற வடவாற்றங்கரை. 12 வருஷம் அங்கே தவம் செய்த இடம், யாகம் செய்த இடம். அங்கே அவர் சர்ப்பமாக அவர் காட்சி தந்துட்டுருக்கார். அது மிருத்திகா பிருந்தாவனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு கூட சொல்லலாம். அங்கே முதலாக போகும்போது அவர் செய்த ஒரு மகிமை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அதை ஒவ்வொரு முறையும் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு கேமரா எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம நினைக்கும் போதெல்லாம் எடுத்து நம்ம அதை பார்த்துக்கிறோமோ, அந்த மாதிரி அந்த தஞ்சை வடவாரை நம்ம நினச்சோம் அப்படின்னாலே எனக்குள்ளே போகிறது குருராஜர் செய்த அந்த ஒரு மகிமை தான். அதை நான் அதுக்கப்புறம் ஒரு 4-5 முறை நான் தஞ்சாவூர் போயிருக்கேன் வடவாற்றங்கரைக்கு. பட் இருந்தாலும் அந்த முதல் முறை அவர் செய்த அந்த ஒரு மகிமை, அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் நான் அதை எதிர்பார்ப்பேன். அப்படி ஒரு பாக்கியம் திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் குருராஜர் அப்படி ஒரு பிராப்தம் நம்மளுக்கு கொடுக்கல. முதல் முறை கொடுத்ததோடு சரி. அதுவே எனக்கு பல ஜென்மத்துக்கு எனக்கு தாங்கும். ஏன்னா அப்படி ஒரு இப்போவும் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு செயலை நான் அந்த ஒரு நிகழ்வை நினைக்கும் போது அந்த கண்ணு முன்னாடி அவர் அப்படியே பதிஞ்சு நிற்கிறார். அது இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த ஒரு நினைவு மறக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மகிமை அது. அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சில மகிமைகள் நடந்திருக்கலாம். குருராஜர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மகிமைகளை அவர் செய்துட்ருக்கிறார். அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தால் போல், பக்திக்கு தகுந்தால் போல் அவரை நம்புகிறவங்களுக்கு நிச்சயமாக அவர் வேண்டியதை கொடுத்துட்ருக்கிறார். நான் முதல்ல அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே போகும்போது ஃபஸ்ட் டைம் அங்கே போய் நிற்கிறேங்க. ஒரு செகண்ட் தான், நம்ம அந்த கண் இமைக்கிற நொடி அவ்வளோதான். அந்த பிருந்தாவனத்துக்கு பின்னாடி ஒரு நிழல் போல் வந்துட்டு போனார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படியே அந்த ஒரு பிரம்மையிலேயே அப்படியே நான் நின்றுட்டே இருந்தேன். அந்த போய் நின்ன அடுத்த நிமிஷமே அவர் அந்த பிருந்தாவனத்துக்கு பின்னாடி இருந்து அப்படி எட்டி பார்க்குறாரு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் நின்றுட்டேன். திரும்ப நான் 4 பக்கமும் நான் பிருந்தாவனத்தை சுற்றி போய் பார்க்குறேன். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு காட்சி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு கிடைக்கல. திரும்ப நான் அந்த பிருந்தாவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே நான் உட்காந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ கூட வந்தவங்கள்ட்ட கூட நான் சொல்லி நான் இந்த மாதிரி முதல் முறை நான் நின்ன அடுத்த கணமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம வீட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படி முன்னாடி நின்று வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி முன்னாடி நின்று அந்த பிருந்தாவனத்துக்கிட்ட இருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. அது எப்படி இருந்ததுன்னா, வாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுங்க. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் அதான் சொல்கிறேன் பாருங்கள், 10 நிமிஷம் அப்படியே நான் பிரம்ம பிடிச்ச மாதிரி அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் நான் 4-5 முறை நான் போயிருக்கிறேன். அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு நான் எதிர்பார்த்து போவேன். ஆனால் அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதுதான் முதல் முறையுமா எனக்கு அவர் கொடுத்த ஒரு தரிசனம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்தார். ரொம்ப அதுவே இந்த பிறவியில் எனக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதே போல் தான் நம்ம இப்போ ஈரோடு காவேரி கரை மடத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஈரோட்டில் முருகன் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர்
சாமிநாதன் சொல்லிட்டு ஒரு அண்ணா, அவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கிறார். அவருக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65க்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. இந்த 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம காவேரி கரை மடத்தில். அப்போ வந்து அவர் ரெகுலராக வாரம் வியாழக்கிழமை வருவார். அந்த கும்பாபிஷேகம் டைமில் அப்போ ஒரு டைம் வரும்போது பிருந்தாவனத்தை வந்து சுற்றி வலம் வந்துட்டு இருந்தார். வந்துட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நிமிஷம் அப்படி நின்னார். நான் வந்து அந்த ஒரு திண்ணையில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தார். ஒரு செகண்ட் அப்படியே நின்னார். நின்றுட்டு அப்புறம் அப்படியே கண் கலங்கிட்டே வந்தார். அப்புறம் எல்லாம் பிரதட்சிணமெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பிருந்தாவனத்தெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து உக்காந்தார். உக்காந்து அப்போ அவர் தன்னை அறியாமல் வந்து அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயர் வந்து அப்படியே பிருந்தாவனத்துக்குள்ளே வந்து அவ்வளோ உயரமாக வந்து நடந்து போகிறாரு. அதை அப்படி ஒரு பாக்கியத்தை அப்படி பார்த்தேன். நான் நடந்து போகிறத நான் பார்த்தேன். அதனால தான் ஒரு நிமிஷம் அப்படியே நான் நின்றுட்டேன். நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். குருராஜான்னு சொல்லி அது சில வார்த்தைகள் வந்து நம்மளால் அந்த எக்ஸ்பிரஷன் பண்ண முடியல. உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்ம மௌனம் ஆகிடுவோங்க அந்த இடத்துல. அந்த மௌனத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வார்த்தைகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட மௌனம் தான் அது. அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. குருராஜான்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தார். நடந்து போகிறாரு. உள்ளே பிருந்தாவனத்துக்குள்ளே போய் அப்படியே பிருந்தாவனத்துக்குள்ளே போகிற மாதிரியே வந்து எனக்கு தரிசனம் கிடச்சதுங்க. அதான் ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு கண் கலங்கிட்டேன். நான் இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவரும் ஒரு ஆர்வத்தில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரே நம்ம ஆராதனை டைமில் ஒரு டைம் வந்து பிருந்தாவனத்தை அதே மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கும்போது மீண்டும் ஒரு முறை வந்து அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தாருன்னா, வீணை வாசிச்சிட்ருக்கிற மாதிரி பிருந்தாவனத்துக்கு முன்னாடி உட்காந்து வீணை வாசிச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு காட்சி எனக்கு கிடைச்சது, பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த 2 விஷயங்களை வந்து அவர் நினைவுபடுத்துகிற விதமாக 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து 50 கிலோ வந்து சர்க்கரை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். இப்போ இந்த 2 வருஷமாக வந்து அவர் 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த 50 கிலோ சர்க்கரை மூட்டை வந்து கொடுத்துட்ருக்கிறார். எனக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு நினைவு வந்து எப்பயும் வந்து எனக்குள்ளே நான் நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விதமாக வந்து இந்த ஒரு சர்க்கரை வந்து அவருக்கு நான் மடத்தை கொடுக்குறேன்னு சொல்லி 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கிறார். இது பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி குருராஜர் எனக்கு 2 முறை வந்து தரிசனம் கொடுத்தாரு, 2 முறை வந்து தரிசனம் கொடுத்தாரு, நான் செய்த பாக்கியம் சொல்லிட்டு பார்க்குறப்ப எல்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதோட நான் 3 கும்பாபிஷேகம் பார்த்துட்டேன், இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் வாழ்க்கையில், இப்படியே எனக்கு கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்லி குருராஜா அப்படின்னே பேசிகிட்டே இருப்பார். அதாங்க வாழ்க்கையில். இதை விட வேறு சொத்து சுகம் என்னவாக இருந்தாலும் ஒரு குருவினுடைய ஒரு அனுகிரகமும் ஒரு ஆசீர்வாதம், அவருடைய கடைக்கண் பார்வை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஜென்மம் இல்லை, இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அதை நம்மை வந்து தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து வர்றதுக்குண்டான ஒரு அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் குருராஜர் நிச்சயமாக வந்து அவருடைய பக்தர்களுக்கு கொடுப்பார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இதுபோல் ஏதாவது மகிமைகள் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி மகிமைகள் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா இதில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விடலாம், இல்லை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். இது வந்து நம்ம பெருமைப்படுத்திக்கிறதுக்காக வேண்டியோ இல்லை நம்மளுடைய புகழாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ கிடையாது. நம்ம சொல்கிற இந்த ஒரு மகிமைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை நாம் சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை தரதா இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு, ஒரு பாசிட்டிவ், ஒரு எனர்ஜி, ஒரு ஒரு மனசு வந்து கஷ்டமான இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்மளுக்கு இப்படி ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ வந்து அவருக்கு கிடைக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் நம்ம குருராஜோட மகிமைகளை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களுடைய நம்மளுக்கு நடந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு மகிமை நடந்தால் நல்லா இருக்குமே, நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு நடந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து இதில் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் குருராஜருடைய மகிமைகள் போய் கிடைக்கணும், சேரணும். அவருடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் நிச்சயம் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.